إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நம்முடைய இறை தூதர் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு வார்த்தையை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பது பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபகத் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். யாரோ இருவர் பேசுகிறார்கள், அவர்களுக்கு அறிவுரை செய்யலாம் என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு செய்கை உங்களுடைய ஜும்மாவின் அமலை நாசப்படுத்திவிடும் என்ற அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய பொன்மொழியை முதல் கட்டமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக மீள முடியாத ஒரு பருவம் என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு எத்தனையோ பல நிலைகளை, பரிணாமங்களை ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்படி இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் திரும்பி மீட்டி எடுக்கவோ மீளவோ உங்களால் முடியாது. இது ஒரு வழி பாதையை போன்றுதான். குழந்தை பருவத்தில் இருந்து நீங்கள் மாணவ பருவத்திற்கு செல்வீர்கள், மீண்டும் உங்களால் குழந்தை பருவத்தை அடைய முடியாது. மாணவ பருவம், இளமை பருவத்தில் இருந்து நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை உடையவர்களாக அடைவீர்கள், உங்களால் இளமை பருவத்தை அடைய முடியாது. நீங்கள் முதுமையை அடைவீர்கள், பழைய நிலைக்கு உங்களால் வர முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இது குறித்து பேசுகிறான். அல்லாஹ்தான் உங்களை பலகீனமான நிலையில் இருந்து உங்களை படைத்தான். பலகீனத்திற்கு பிறகு பலத்தை ஏற்படுத்தினான், பிறகு மீண்டும் பலகீனத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறான். அப்ப இறைவன் இந்த பருவத்தை, மனிதனுடைய பாதையை ஒரு வழி பாதையாக மாற்றி உங்களால் மீண்டும் அடைய முடியாத ஒரு பருவம் இந்த இளமை பருவம் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். நாளை மறுமை நாளில் இறைவனை ஈமான் கொண்டு வாழ்ந்து மரணித்த நன்மக்கள் சுவனத்தை அடைந்த பிறகு ஒரு அறிவிப்பாளர் வந்து சில அறிவிப்புகளை முன்னெடுத்து வைப்பார். அப்படி அந்த வானவர் சொல்லக்கூடிய அறிவிப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, சுவனவாசிகளே, இந்த சுவனத்தில் நீங்கள் இளமையை அனுபவிப்பீர்கள், ஒருபோதும் முதுமையை அடைய மாட்டீர்கள். உங்களுக்கு இங்கு முதுமை வராது, எப்போதும் நீங்கள் இளமையாக இருக்கலாம். ஏனென்றால் இளமைதான் அனுபவிப்பதற்கான வயதும் அதுதான், இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு வயதும் அதுதான். அல்லாஹுடைய தூதர் அவர்களை பற்றிய ஒரு செய்தி சஹீஹ் புகாரினுடைய 3வது நபிமொழி.
அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முதலில் வகை செய்தி அருளப்பட்டு அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை சந்தித்து, பிறகு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வரக்கத் இப்னு நௌஃபல் என்று அழைக்கப்படக்கூடிய ஹதீஜாவினுடைய உறவுக்காரர்களில் ஒருவர் வேத ஞானத்தை கற்றறிந்த பார்வை தெரியாத ஒரு முதியவரிடத்தில் அழைத்து செல்கிறார். அந்த முதியவர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். முகமதே, என்னுடைய தந்தையின் சகோதரரே, என் தந்தையின் சகோதரர் மகனே, நீங்கள் என்ன நிகழ்வை பார்த்தீர்கள்? பார்த்ததை எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்தக்கூடாதா என்று கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வானவர் ஜிப்ரீலுடைய வருகையை, அவர்கள் ஓதி காட்டிய வேத வசனங்களை எல்லாம் சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பார்த்த அந்த நபர் இருக்கிறாரே, அவர் இதற்கு முன்னால் ஹாதா நாமுஸ் அல்லதி நஸலல்லாஹு அலா மூசா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அன்றைய கால மக்களால் அறியப்பட்ட நாமூஸ் என்று அழைக்கப்படுகிற ஜிப்ரீலை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். யா லைத்தனி ஃபீஹா ஜதான், என்னுடைய கை சேதமே நான் இளமையில் ஒருவனாக இருந்திருக்க கூடாதா? லைத்தனி அக்கூனு ஹையன் இது யுக்ரிஜுக்க கௌமுக்க, உங்களை உங்கள் சமுதாயம் வெளியேற்றக்கூடிய நேரத்தில் நான் உயிரோடு உள்ள ஒரு இளைஞனாக இருந்திருக்க கூடாதா என்று வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற நபர் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவார் என்ற முன்னறிவிப்பை செய்வதோடு, நான் இளைஞனாக இருந்தால் உங்களுக்கு நான் பாடுபட்டு இருப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவதற்கு என்னால் முடிந்த ஒரு தொண்டை செய்திருப்பேன், நான் இளைஞனும் இல்லை, ஒருவேளை அந்த நேரம் நான் உயிரோடு இருப்பேனான் கூட தெரியாது என்பதை வரக்கா என்கிற அந்த நபர், வேத ஞானம் வழங்கப்பட்டவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் இவர்தான் என்று வரலாற்றில் அறியப்படுகிறது. அப்ப அவர் எதை நினைத்து கை செய்தப்படுகிறார் என்றால், எனக்கு இளமை வராது, உங்களுக்கு என்னால் உதவ முடியாது, இந்த தூதருக்கு என்னால் உதவ முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே என்று ஒருவர் வருந்தக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இளமை பருவம் என்பது திரும்பி வராத ஒரு பருவம். ஆனால் அந்த பருவத்தை யார் ஒருவர் வாய்க்க பெற்றிருக்கிறாரோ, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் எல்லா விதமான நன்மைகளை செய்வதற்கான முழு முதல் ஒரு பொறுப்பும் தன்மையும் வாய்க்க பெற்றவர்கள் இந்த இளமை பருவத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் பேசுகிறான். சூரா தௌபா என்கிற 9வது அத்தியாயம் 111வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்னல்லாஹ யஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்னலஹுமுல் ஜன்னah, இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய உயிர்களை, இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய பொருளாதாரத்தை சொர்க்கத்திற்கு பகரமாக நான் விலை பேசிக் கொண்டேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த உயிர் நமக்கு சொந்தம் இல்லைங்கிறான். நான் உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறோம்லப்பா, அந்த உயிர் உனக்கு சொந்தம் இல்லை. உனக்கு நான் பணம் கொடுத்திருக்கிறேனே, அந்த பணம் உனக்கு சொந்தம் இல்லை. என்றைக்கு உனக்கு கொடுத்தனோ அன்னைக்கே விலை பேசி விட்டேன், அது எனக்குத்தான் சொந்தம் என்று. பகரம் என்ன தெரியுமா? பி அன்னலஹுமுல் ஜன்னah, சொர்க்கம் அதற்கு பகரமாக உங்களுக்கு தருகிறேன். உயிரை என்கிட்ட கொடுத்துரு, உன் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, தயவதாச்சனே பார்க்காம என்கிட்ட கொடுத்துட்டு நீ சொர்க்கத்தை பெற்றுக்கொள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வார்கள். ஃபயக்துலூன வ யுக்தலூன், அவர்கள் கொலையும் செய்வார்கள், கொல்லவும் படுவார்கள். இறை பாதையில் யுத்தம் செய்வதற்காக வேண்டிதான் நீங்கள் இந்த உலகத்தில் இறை மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். யுத்தம் என்றால் என்னவென்று நினைத்துவிடக் கூடாது. அப்பாவி பொதுஜனங்களை கொல்லக்கூடிய யுத்தம் அல்ல, அநீதிக்கு எதிரான யுத்தம். ஒரு நாளும் அநியாயக்காரர்களை இந்த உலகத்தில் நீங்கள் விட்டு வைக்க கூடாது. என்ன அர்த்தம்? ஆட்சியாளர் உங்களுக்கு தலைமை தாங்குவார். யாரெல்லாம் சமுதாய மக்களுக்கு, உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களுக்கு, அப்பாவி ஜீவன்களுக்கெல்லாம் அநீதியை, துரோகத்தை இழைக்கிறாரோ அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக இந்த ஆட்சியாளர் போர்க்கொடியை தூக்குவார். நீங்கள் யுத்த களத்தில் அணிகலன்களில் வந்து நின்னுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் வ யக்துலூன வ யுக்தலூன், இவர்கள் கொல்லுவார்கள், கொல்லப்படுவார்கள். வஅதன் அலைஹி ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், இதைத்தான் தௌராத் வாசிகளுக்கு நாம் வாக்களித்தோம், இன்ஜீல் வாசிகளுக்கு நாம் வாக்களித்தோம், குர்ஆன் வாசிகளே உங்களுக்கும் இதைத்தான் நாம் வாக்களிக்கிறோம். ஃபஸ்தப்ஷிரு பி பாயிக்கும் அல்லதி பாயஅத்தும் பிஹி, இந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இது வியாபாரம். உன் உயிரை என்கிட்ட கொடு, உன் பணத்தை என்கிட்ட கொடு, நீ சொர்க்கத்தை பெற்றுக்கொள். இது வியாபாரம். இந்த வியாபாரத்தை செய்யத்தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَلِيمُ,
மகத்தான வெற்றி என்றால் அது இதுதான் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. எதை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான்? நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், அழகான மனைவி, அழகான பிள்ளைகள், அழகான சொத்துக்கள், அழகான ஆரோக்கியம், 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதுவெல்லாம் உலகத்தில் கிடைக்கும் நல்ல சொல்லல, கிடைக்காதுங்கிறான். நீ உண்மையில் ஈமான் கொண்டிருந்தால் எனக்காக உன் நேரத்தை கொடு, எனக்காக உன் தூக்கத்தை கொடு, எனக்காக உன் பொருளாதாரத்தை கொடு. நீ செய்வது ஹராமான தொழிலாக இருக்கலாம், எனக்காக தொழிலை விடு. நீ வாழக்கூடிய வாழ்க்கை துணை மார்க்கத்துக்கு விரோதமான வாழ்க்கை துணையாக இருக்கலாம், எனக்காக விவாகரத்து செய். நீ பெற்றிருக்கக்கூடிய பொருளாதாரம் பணம் யாவும் ஹராமாக இருக்கலாம், எனக்காக தூக்கி எறி. உன் நேரத்தை, பணத்தை, உன் வாழ்க்கை துணையை, குடும்பத்தை, சொத்துக்களை, வியாபாரத்தை விட்டு நீ எனக்காக உயிரையும் கொடுக்க வேண்டும். அந்த சூழ்நிலை நான் தருவேன், நீ கொடுப்பியான்னு அல்லாஹ் கேட்கிறான். நீ உயிரை கொடுத்தால் தான் உனக்கு சொர்க்கம் என்று திருமறை குர்ஆனில் சூரா தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இதே வார்த்தையை கொஞ்சம் வேறுபடுத்தி சூரா சஃப் 61வது அத்தியாயம் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை வர இருக்கிறது, நரகம். அந்த வேதனையில் இருந்து உங்களை காக்கக்கூடிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசினா சொர்க்கத்தை அடைகிற வியாபாரம் சொல்லட்டுமாங்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா? என்ன வியாபாரம் தெரியுமா? துக்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பு, வ ரசூலிஹி, அவன் தூதரை நம்பு, வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் உன் உயிரால் உன் பணத்தால் நீ யுத்தம் செய். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்கிறான் அல்லாஹ். உயிரை கொடுத்தால் சொர்க்கம் கிடைக்கும், உயிரை கொடுத்தால் நரக விடுதலை கிடைக்கும். மிகச்சிறந்த வியாபாரம் இதுதான். இந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் யாருக்கு அழைப்பு விடுக்கிறான்? குழந்தைகளுக்கான அழைப்பா இது? விவரம் அறியாத பிள்ளைகளுக்கான அழைப்பா இது? அல்லது 60 80 கடந்து படுக்கைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கான அழைப்பா இது? அல்லது வீடுகளில் வெட்க உணர்வுகளை பேணி மறைவான கற்பை காத்து வீடுகளிலே முடங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கான அழைப்பா இது? நபிகளாரிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அநியாயக்காரர்களுக்கு எதிராக யுத்தம் புரிகிறீர்கள், மிகப்பெரிய கூலி உள்ள ஒரு வழிபாடு என்றால் அது யுத்தம். அந்த யுத்தத்தில் எங்களை நீங்கள் அழைத்து செல்ல மாட்டீர்களா என்று கேட்டார் அன்னை ஆயிஷா. நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்களாகிய உங்களுக்கு அது தடை. நிர்பந்தம் வந்து போறது வேற, திட்டமிட்டு போவது கூடாது. உங்களுக்கு இதனுடைய கூலியை அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், பாவம் கலக்காத நன்மையாக்கப்பட்ட ஹஜ்ஜிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். எதை நோக்கி அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான்? யாருக்கு அழைப்பு விடுக்கிறான்? இந்த இளமை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்கள் உயிரை, பணத்தை, நேரத்தை, தூக்கத்தை, வியாபாரத்தை, கல்வியை, உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பெரிதாக நினைக்கிறீர்களோ யாவற்றையும் படைத்த இறைவனுக்காக, சொர்க்க நலனுக்காக, நரக விடுதலைக்காக அத்தனையும் துச்சமாக கருதி தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் திருமறை குர்ஆனினுடைய ஒற்றை நம்பிக்கை. அந்த குர்ஆன் இந்த மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை, நீங்கள் இதை செய்தால் மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. இதை உளமாற ஏற்றுக்கொண்டவர்கள் நபிகளார் காலத்து தோழர்கள். எந்த தோழர்கள்? 80 அடைந்த முதியவர்கள் அல்ல, 10 கூட அடையாத சிறார்கள் அல்ல. தன்னுடைய இளமை பருவத்தின் காலத்தை அடைந்து என் உயிர் இறை பாதையில் போய்விடாதா என்ற எதிர்பார்ப்போடு சில மக்கள் துடியாய் துடித்து வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தவர்களில் ஒரு சாரார் அஸ்ஹாபுல் சுஃபா என்று அழைக்கப்படக்கூடிய திண்ணை தோழர்கள். இந்த தோழர்களுக்கு திண்ணை தோழர்கள் என்று பெயர் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்தவுடன் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளியை நோக்கி தொழுகைக்காக வேண்டி பள்ளி கட்டப்பட்டது. இமாம் நிற்கிற இடத்துல ஒரு திண்ணை வளர்க்கப்பட்டது. இமாம் அந்த திண்ணையில நிற்பார், மற்ற மக்கள் எல்லாம் பின்னால் நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் அதில் நின்று தொழ வைத்தார்கள். 17 மாதங்கள் கடக்கிறது.
மஸ்ஜிதுல் அக்ஸா இனி உங்களுக்கான கிப்லா இல்லை, காபா தான் இனி உங்களுக்கான கிப்லா என்றவுடன் இமாம் முன்னாடி வந்துட்டார். இப்ப அந்த திண்ணை வெறிச்சோடி இருக்கிறது. அதிலே சில இளைஞர்கள், வாழ்வாதாரம் இல்லாதவர்கள், வாழ்க்கை துணை இல்லாதவர்கள், பொருளாதாரம் சாப்பாடு வழி இல்லாதவர்கள், ஏழை நபித்தோழர்கள், இளைஞர்கள் அந்த திண்ணையிலே வந்து இளைப்பாறினார்கள். அதனால் அவர்கள் பெயர் திண்ணை தோழர்கள். இந்த தோழர்களுக்கு வீடு வாசல் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, இந்த தோழர்களுக்கு மனைவி பிள்ளை இல்லை, இந்த தோழர்களுக்கு போதிய வியாபாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஏழை இளைஞர்கள் இந்த தோழர்கள். ஆனால் இந்த தோழர்கள் தாங்கள் மரணத்துக்கு முன்னால் பெற்றுக்கொண்ட மகத்தான ஒரு பேரருள் என்ன தெரியுமா? இவர்களுக்கான பெயர் அஸ்ஹாபுல் குர்ரா, குர்ஆன் வாசிகள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். காலை வேளையில் இவர்களுடைய பொறுப்பு என்ன, இரவு வேளையில் இவர்களுடைய கடமை என்ன? ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், சுபுகுடைய தொழுகை இவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஆனால் மதீனாவினுடைய ஒதுக்குப்புறங்களுக்கு சென்று விறகு சுள்ளிகளை, பேரிச்சம் கொட்டைகளை, இது போன்ற அன்றைக்கு எதுவெல்லாம் விலை உள்ள பொருளாக இருந்ததோ அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து மாலை வேளையில் மதீனா நகரத்தினுடைய கடை வீதிகளை விற்று அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிற லாபத்தை, கிரயத்தை ஏழை எளியவர்களுக்கு தானமாக்குவது இந்த இளைஞர்களின் பழக்கம். பகல் முழுவதும் சமுதாய பணி, இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றுவார்கள். மீண்டும் மதீனாவினுடைய ஒதுக்குப்புறத்தில் ஹர்ரா என்று அழைக்கப்படுகிற பாறைகள் நிறைந்த இடத்திற்கு சென்று திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை, அன்று வரை அருளப்பட்ட வசனங்களை மாற்றி பரிமாறி அந்த வசனங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவித்துக் கொள்வார்கள் இந்த தோழர்கள். இப்படி ஒரு தோழர்கள், ஒரு இளைஞர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும், மனைவியை காப்பாற்ற வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இல்லை. அவர்களுக்கு இருந்த முழு சிந்தனை என்ன தெரியுமா? குர்ஆனுடைய ஞானத்தை பெற வேண்டும், இருக்கிற காலத்தில் நன்மை அடைய வேண்டும், சாகும் போது படைத்தவனுக்காக வேண்டிதான் உயிரை கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்கள் வாழ்க்கையினுடைய நீங்காத இடமாக இருந்த லட்சியம். இந்த 70 நபி தோழர்களில் ஒருவர், அந்த தோழர்களுக்கெல்லாம் தலைவராக பார்க்கப்பட்டவர் ஹரம் பின் மில்ஹான் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் யார்? அனஸ் இப்னு மாலிக் ஒரு நபி தோழர் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ்விடத்தில் 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த சிறுவர். அந்த சிறுவரின் தாய் வழி சகோதரர் இவருடைய தாய் மாமா. இந்த 70 தோழர்களுக்கான தலைவராக இருந்தார். நபிகளாரிடத்தில் ஒரு குலத்தவர்கள் வருகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் ஊருக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவதற்கு ஒரு தோழர்களை நீங்கள் தரமாட்டீர்களா என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் இந்த 70 தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள். நீங்க போங்க, மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள், உங்களை உருவாக்கியது, கட்டமைத்தது இதற்காகத்தான், அங்க உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கலாம், நீங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. 70 பேரை வந்து கூட்டி போன அந்த மக்கள் இருக்கிறார்களே, நயவஞ்சகர்கள், இஸ்லாத்தை கருவறுப்பதற்காக துடித்த கூட்டங்களில் ஒரு கூட்டம். அவர்கள் போகிற வழியிலேயே அந்த தோழர்களை வழிமறித்து சுற்றி நின்று கொண்டு 70 நபித்தோழர்களை கருவறுத்தார்கள். அந்த 70 நபித்தோழர்களை கருவறுப்பதற்கு முன்னால் அந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஹரம் பின் மில்ஹான் சபையை விட்டு வெளியேறி மக்களை, அந்த காஃபிர் கூட்டத்தை அழைத்து, எங்களை நபி அவர்கள் உங்களிடத்தில் அனுப்பியது மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காகத்தான், நயவஞ்சக வேடம் இடுகிறீர்களே, எங்களை விட்டுவிடுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கிறார். எச்சரிக்கிற நேரத்தில் பின்னால் இருந்த ஒருவன் மிகப்பெரிய ஈட்டியை எடுத்து ஹரம் பின் மில்ஹானினுடைய முதுகலை குத்தி நெஞ்சு வழியாக ஈட்டி வெளியேறி இரத்தம் வடிந்து அவருடைய உடலும் மேனியும் ஆடை முழுமையாக இரத்த சாயமாக வடிய ஆரம்பிக்கிறது. இரத்தத்தை தன் கரங்களால் தொட்டு தடவி தன் முகம் முழுவதும் தடவி கொண்டே சொல்கிறார் ஹரம் பின் மில்ஹான், ஃபுஸ்து வர்ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன், நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று பேசுகிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த ஒப்பந்தம் இதுதான், உயிரை கொடு சொர்க்கத்தை தரேன்னா, உயிரை கொடு நரக விடுதலை தரேன்னா, நான் உயிரை கொடுத்துட்டேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், நரக விடுதலையை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு சிரித்த முகத்தோடு ஒரு இளைஞர், திருமணம் ஆகாதவர், உலகத்தினுடைய பெரும் பெரும் இன்பங்களை அடையாதவர், வறுமையில் வாடியவர், பெருங்காலம் தன்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆனோடு நேரத்தை ஒதுக்கியவர், சிரித்த முகத்தோடு இந்த துன்யாவுக்கு பிரியாவிடை தருகிறார் என்றால், அந்த இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் இறைவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு துடித்தார்கள். அதுபோன்ற இன்னொரு நபித்தோழர் அனஸ் பின் நதர் என்று அழைக்கப்படக்கூடியவர். இந்த அனஸ் பின் மாலிக்கினுடைய தாய் மாமா இவர் ஹரம் பின் மில்ஹான்.
அதே அனஸ் பின் மாலிக்கினுடைய சிறிய தந்தை, வாப்பாவுடைய கூட பிறந்த தம்பி அனஸ் பின் நதர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். பத்ர் யுத்தம் முடிகிறது. இந்த அனஸ் பின் நதர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. வந்து பேசுகிறார் நபியிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனது காரணம், நான் வியாபார விஷயமாக வெளியூர் போய்விட்டேன். ஒருவேளை யுத்தம் இருந்திருந்தால் கலந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்பதை அல்லாஹ் அறிவான். என்னால் என்னுடைய தியாகத்தை, என்னுடைய ஈமானை நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஒரு யுத்தம் நடந்தால் நான் என்ன செய்வேங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் பார்ப்பார்கள் போயிட்டார். ரொம்ப காலம்லாம் இல்லை, அடுத்த வருடமே உஹது யுத்தம். உஹது யுத்தத்தில் ஏறத்தாழ 70 நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த யுத்த களமே பெரும் அசம்பாவிதத்தை சந்திக்கிறது. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றெல்லாம் பேச்சுக்கள், வதந்திகள் பரவ ஆரம்பிக்கிறது. மிகப்பெரிய நபித்தோழர்களாக பார்க்கப்பட்ட சாத் பின் முஆத், மிகப்பெரிய நபித்தோழராக பார்க்கப்பட்ட உமர் இப்னு கத்தாப், இவர்களெல்லாம் ஓட்டம் எடுக்கிறார்கள். அந்த யுத்த களம் காஃபிர்களுடைய கரங்கள் ஓங்கப்படுகிற யுத்தமாக மாறியது. அப்படி களத்தை மீண்டும் முஸ்லிம்களுடைய கரத்தில் வெற்றி வாகை சூட வைப்பதற்கு அயராது பாடுபட்ட நபித்தோழர்களில் முதன்மையானவர் இந்த அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அவர்கள். யுத்த களத்தை நோக்கி செல்கிறார். சாத் பின் முஆத் முன்னால் வருகிறார். சாத் பின் முஆத் சொல்கிறார், அனஸே போகாதீங்க, காஃபிர்களுடைய கரம் ஓங்கி விட்டது, திருப்பி போயிட்டு மறுபடி வருவோம், மறுபடி வியூகம் அமைத்து விட்டு வருவோம் என்று சொல்கிறார். அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிற ஒரு அற்புதமான வாசகத்தை நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். அவர் சொல்கிறார், யா சாத் பின் முஆத், சாத் பின் முஆத் அவர்களே, அல் ஜன்னத்து வ ரப்பி நதர், என் தந்தை நதருடைய அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இன்னி அஜீது ரீஹா மின் தூனி உஹது, இந்த உஹது மலையினுடைய அடிவாரத்தில் சுவனத்தின் வாடையை நுகர்கிறேன். சாகணும்னு வந்திருக்கிற என்ன, சாவு வருது ஓடுங்கன்னு சொல்றீங்களே சாத் பின் முஆதே, நான் மௌத்தாகத்தான் வந்திருக்கிறேன், உஹது மலையினுடைய அடிவாரத்தில் சுவன வாடையை நுகர்கிறேன் என்று சொல்லி யுத்த களத்திலே இறங்குகிறார். இவருடைய பேச்சு மீண்டும் யுத்த களத்தை சூடுபிடிக்க வைக்கிறது. யுத்தத்திலே இறங்கி எதிரிகளை கொன்று எதிரிகளால் கொல்லப்பட்டு மௌத்தாகி விடுகிறார். யுத்தம் முடிந்த அனஸ் பின் நதருடைய ஜனாசாவை தேடி செல்கிறார்கள். கடைசியில் அந்த ஜனாசா அடையாளம் தெரியாத வகையில் 80க்கும் அதிகமான வெட்டுக்காயங்கள் பட்டு விரல் நுனியை வைத்து அவருடைய சகோதரி அடைந்து கொள்கிறார். என் சகோதரர் அனஸ் பின் நதர் தான் இது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அனஸ் பின் நதர். ஒரு ஆள் ஒரு வெட்டுல செத்திருக்கணும், 2 வெட்டு, 5 வெட்டு, 10 வெட்டுல செத்திருக்கணும். 80 வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. 80வது வெட்டு வெட்டுற வரைக்கும் இந்த ஆள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார். யுத்த களத்தில் எதிரிகளை தேடி அலைப்பாய்ந்து கொண்டே இருந்திருக்கிறார். என்னுடைய மரணம் லேசாக இலகுவாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்கே துடித்திருக்கிறார். காரணம், எனக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு இளைஞர் எப்படி இருக்க வேண்டும்? இவர் தொடர்பாகத்தான் திருமறை குர்ஆனில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். சூரா அல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 22வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், பெரும் கொண்ட கூட்டத்தை, கூட்டு படையினர்களை இந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் சந்தித்த போது சொன்னார்கள், காலு ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு வாக்களித்ததே இதுதான். எதை வாக்களித்தார்கள்? சாக வேண்டும் என்பதைத்தான் வாக்களித்தார்கள். வ ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் உண்மையைத்தான் சொன்னார்கள். வமா ஸாதஹும் இல்லா ஈமானா வ தஸ்லீமா, ஈமான் அதிகரிப்பதும் கட்டுப்படுவது அதிகரிப்பதை தவிர இவர்களுக்கு வேறு எதுவுமே அதிகரிக்கல. ஈமான் கூடிக்கிட்டே இருக்கு. எதிரிகளை பார்த்த போதும் ஈமான் கூடுகிறது, கட்டுப்படுதல் கூடுகிறது. தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலு ஸதகு மா ஆகதுல்லாஹ அலை. சில மக்கள் இருக்கிறார்கள், இந்த சஹாபாக்களில் சில பேர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு துடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டோம் வாக்குறுதி, இந்த உயிர் நோய் வந்து போய் சேர்ந்துடக்கூடாது, இந்த உயிர் விபத்திலே போய் சேர்ந்துடக்கூடாது, இந்த உயிர் தள்ளாத வயது முதுமையில போய் சேர்ந்துடக்கூடாது, இறைவனுக்காக கொல்லப்படத்தான் வேண்டும் என்று ஈமான் கொண்டவர்களில் சிலர் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதை அடைகிறார்கள், சிலர் அடைய முற்படுகிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவர்களின் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த நபி பின்னால் சென்றால்
ஆட்சியை கட்டமைத்து பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவார் என்பது அல்ல. அப்படி இருந்தால் இந்த நபி தந்ததை விட பெரும் பொருளாதாரத்தை தருவதற்கு அன்றைக்கு பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் எதை எதிர்பார்த்து வந்தார்கள் தெரியுமா? இந்த நபி பின்னால் நின்றால் எங்களுக்கு சுவனம் கிடைக்கும், இந்த நபி பின்னால் நின்றால் எங்களுக்கு நரக விடுதலை கிடைக்கும். வந்து நின்றவர்கள் எல்லாம் யார்? சிறார்களோ முதியவர்களோ பெண்களோ அல்ல, வந்தார்கள். ஆனால் பெருங்கொண்ட கூட்டம், இளமை சமுதாயம் வந்து நின்றது. ஏன்? எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும். அதற்கு எந்த எல்லைக்கு செல்ல நாங்கள் தயார், எதை வேண்டுமானாலும் செய்ய தயார். வழிபாடுகளால் எங்கள் இளமையை நாங்கள் கழிக்கிறோம். தொழுகையால், நோன்பால், குர்ஆன் ஓதுவதால், திக்ரால், துஆவால் எங்கள் வாழ்க்கை நாங்கள் செலவழிக்கிறோம். உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ் கட்டளையிடுவானே, ஆனால் உயிரை கொடுப்பதற்கு நாங்கள் முன் வருகிறோம் என்று சொன்னவர்கள் நபிகளார் காலத்து தோழர்கள். காலங்கள் அழிந்து 1400 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட சில நபித்தோழர்கள் இன்றைக்கும் பல ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைவு இருக்கிறது என்றால் அன்றைக்கு அவர்கள் உயிரை துச்சமாக நினைத்து சுவனத்தை மேன்மையாக நினைத்ததுதான் காரணம். ஆனால் பெரும் பெரும் யுத்த களத்தில் ஆயுதங்களுக்கு நெருக்கத்திலே வாழ்ந்த சில நபித்தோழர்களுக்கு கூட அல்ல இந்த ஷஹீதை கொடுக்கல. தெரியுமா? நபிகளாருடைய காலத்தில் ஹைபர் யுத்தத்தில் ஆரம்பித்து முஅத்தா என்ற போர்க்களம், நபிகளாருடைய மௌத்துக்கு பிறகு எர்முக் என்ற யுத்தம், யமாமா யுத்தம் என்றெல்லாம் பெரும் பெரும் யுத்தத்தை கண்டு பாரசீக அரசினுடைய வெற்றி கொள்ளப்படுவது இந்த தளபதியின் தலைமையிலே, ரோமபுரி பேரரசு கீழே விழுந்தது இந்த தளபதியினுடைய தலைமையிலே. அப்படிப்பட்ட காலித் பின் வலீத் என்று அழைக்கப்படுகிற அல்லாஹ்வுடைய போர் வாள்களில் ஒரு வாள், இவர் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் மரணித்தார். எனக்கு அல்லாஹ் அந்த ஷஹீத தரலியேன் வேதனைப்பட்டார். நான் என் வாழ்நாளில் என் மனைவியோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, பள்ளியோடு இருந்த நாட்களை விட யுத்தத்தோடு, வாள்களோடு, இரத்தத்தோடு இருந்த நாட்கள் அதிகம். ஆனால் எனக்கு அல்லாஹ் ஷஹீதை தரவில்லையே என்று வேதனைப்பட்டு மரணித்தவர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி போராடினார்கள் இந்த அநியாயத்தை எதிர்த்து, இறைவனுக்காக உயிரை தர வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்குள்ள இளைஞர்கள் வழிபாட்டிலோ சமுதாய சிந்தனைகளிலோ இந்த சமூக மக்களுக்காக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதிலோ தங்கள் நேரத்தில் குறைந்தபட்சத்தை கூட தர மறுக்கிறார்கள் என்றால் இந்த இளைஞர்கள் இந்த சமூகத்திற்கான பரக்கத் அல்ல, இவர்கள் லஅனத், இவர்கள் முசீபத், இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பெரும் இடையூறாக, இடைஞ்சலாக, மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பவர்களை இந்த இளைஞர்கள். இவர்கள் மாற வேண்டாமா? அந்த தோழர்களுக்கு ஆசை இல்லையா? அவர்கள் ஆசையற்ற வானவர்களா? ஆசைப்படவே கூடாது என்ற நிலையில் உள்ள உலகத்தின் இன்பத்தை பார்க்காதவர்களா? நாம பார்க்காத இன்பத்தை எல்லாம் பார்த்தவர்கள் அவர்கள். அறியாமை காலத்தில் விபச்சாரத்தை, மதுவை, சூதாட்டத்தை, கொலையை, கொள்ளையை, எல்லா விதமான அட்டூழியத்தையும் கண்ணெதிரிலே பார்த்தவர்கள் அந்த நபித்தோழர்கள். ஆனால் அத்தனையும் பார்த்து சுகம் கண்ட அவர்கள் இந்த ஈமானினுடைய சுவை வரும்போது எல்லா பாவத்தையும் உதறி தள்ளி கை கழுவி விட்டுவிட்டு ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கான காரணமே சொர்க்க வாசப்படி எட்டிவிட மாட்டோமா? நபிகளாருடைய கரம் பற்றி சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட மாட்டோமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எனக்கு ஒரு இடம் கிடைத்து விடாதா என்பதுதான் அந்த தோழர்களுடைய ஒட்டுமொத்த மக்களின் கூக்குரலாக இருந்தது. இன்றைய வாலிபர்களை நீங்கள் பாருங்கள். விளையாட்டோ, கல்வியோ, வேலைகளோ அதை கூட ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளலாம். சூதாட்டமும், ஆபாசமும், மது வருந்துவதும், எல்லா விதமான அனாச்சாரமும், அசிங்கமும் தான் இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு பொடும்போக்காக, ஒரு பெரும் பொழுதுபோக்காக இருக்கிறது என்றால் இவர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் இந்த இளைஞர்களை உருவாக்க நினைத்தார்களா? இப்படித்தான் இளைஞர்களை கட்டமைக்க நினைத்தார்களா? நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இளைஞர்கள், இவர்களுடைய பாதைகள் இன்றைக்கு தவிடுபொடி ஆக்கப்பட்டு சிறந்த ஒரு பாதையை நோக்கி இவர்கள் செல்லவில்லை. ஆனால் இந்த சமுதாயம் மிகப்பெரிய அழிவின் பாதையில் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை அழிக்க ஒரு காவி பயங்கரவாதி வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமுதாயத்தை அழிக்க ஒரு பாசிச சக்தி வர வேண்டிய அவசியம் இல்லை. இவன் போதும், அழிச்சிருவான். ஒட்டு முதலுமாக குர்ஆனுடைய ஞானம் இல்லாமல், ஹதீஸுடைய ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லாமல் இந்த சமுதாயத்தை அழிக்கிற இடத்தில் இவனே போதும் என்ற நிலையில் இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதை போதிக்க வேண்டும்? எதை சொல்லி அழைக்க வேண்டும்? ஒரே ஒரு செய்தி. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
நபிகளாரினுடைய நெருங்கிய தோழர் அபூபக்கரின் மூத்த மகள் இந்த அஸ்மா. இவருடைய 90 வயது முதிர்ந்த மூதாட்டி, கண்கள் பறிபோன நிலை. கணவர் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் சுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார். ஒரே ஒரு பிள்ளை அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி, இந்த பிள்ளையை தான் மதீனா நகரத்தில் வந்தவுடன் முதலில் பிறந்த பிள்ளை இந்த அப்துல்லா இப்னு சுபைர். இவருடைய ஏறத்தாழ 70 வயதுக்கு நெருக்கம். இவருக்கே 70 வயசு ஆயிடுச்சு. மதீனாவில் வந்து முத பிள்ளைய பிறந்தார, இவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இவங்க தாய்க்கு 90 வயசு தாண்டிருச்சு. வயது முதிர்ந்த மூதாட்டி, கண் போன நிலையில் ஒரு யுத்த களத்தை சந்திக்க அப்துல்லா இப்னு சுபைர் தயாராக நிற்கிறார். தாய் கிட்ட வந்து கடைசியா பேசுறாங்க, அம்மா நான் இப்போ யுத்தத்துக்கு போறேன், திரும்பி வருவனா மாட்டேனா எனக்கு தெரியல. ஏன்னா யுத்தம் அவ்வளவு மோசம். இப்ப யாருக்கு எதிராக யுத்தம் நடக்குது? முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கிறது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று அழைக்கப்படுகிற ஒரு கொடியவன் இந்த முஸ்லிம் மக்களை வன்மமாக கொலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்துல வருவனா மாட்டேனா எனக்கு தெரியாது. நான் யுத்தத்தை தொடரவா வேண்டாமா? கேள்விதான். போனா திரும்புவானு தெரியாது. நீங்க சொல்லுங்க, நான் யுத்தம் செய்யவா வேண்டாமா? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, கணவர் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை, வாப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மௌத்து. அந்த நிலையில் அஸ்மா, கண் தெரியாத அந்த மூதாட்டி பேசுகிறார், அப்துல்லாவே, இந்த யுத்தம் இன்னைக்கு நேரத்துக்கு உருவாவல, ரொம்ப வருஷமாவே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்க்கு எதிராக. உன்னுடைய அணியில் இருந்து பலர் இறந்து விட்டார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள். அவன் அணியில் இருந்து பல பேர் இறந்தார்கள். அவன் அணியில் இறந்தவர்கள் பாத்திலுக்காக, ஓ அணியில் இறந்தவர்கள் சத்தியத்துக்காக என்று இருந்தால் நீ யுத்தத்தை தொடரணும். அது என்ன முன்னாடி செத்தவன்லாம் அவனை இழிச்சாயனா? உன் பேர் சொல்லிதானே போன வருஷம் யுத்தத்தில் இருந்தான், அதுக்கு முந்தின வருஷம் இருந்தாங்க. அந்த நபித்தோழர்கள், அந்த தாபியங்கள் இறந்தது சத்தியத்துக்காக என்றால் நீ யுத்தத்தை தொடரும். இல்ல அசத்தியத்துக்காக இப்பவுமே விட்டு. இவ்வளவு வருஷம் நீ யுத்தம் பண்ணது பாவத்துக்காக, அநியாயத்துக்காக, ஆட்சி பொறுப்புக்காக விட்டு, நியாயத்துக்காக அப்படின்னா யுத்தத்தை தொடர். உன் உயிரே போனாலும் தவறு கிடையாது, யுத்தத்தை தொடர் என்று சொல்லி ஒரு தாய் தன் மகனை அனுப்பி வைத்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. அவர்களை பொறுத்தவரை உலகத்தின் இழப்பு அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. மகன் இறப்பார், கணவர் இறப்பார், மனைவி இறப்பார், பிள்ளைகள் இறப்பார்கள், தந்தை இறப்பார், பொருட்டே அல்ல. இறந்தவர் ஏன் இறந்தார் அதான் தேவை. ஹாரிசா பின் ஷுரக்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபி தோழர் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியோடு நபி அவர்கள் திரும்புகிறார்கள். உம்மு ஹாரிசா என்று அழைக்கப்படக்கூடிய ஹாரிசாவின் தாயார் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரின் மகன் மௌத்தாகி விட்டாராமே? ஆமா, மௌத்தாயிட்டார். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் நிம்மதியா போவேன். உன் மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறார் என்று சொன்னவுடன் சிரித்த முகத்தோடு திரும்பினார் உம்மு ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹா. அவர்களை பொறுத்தவரை சுவனம்தான் இலக்கே ஒழிய இந்த உலகத்தில் இளம் பருவத்தை முழுக்க இறை பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற துடிப்போடு வாழ்ந்த அந்த தோழர்களை போன்று, அந்த தோழியர்களை போன்று இந்த இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் ஒரு உபதேசமாக செய்து கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மதுரையில் வைத்து இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை வழிபாட்டு ரீதியாகவும், உலக கல்வி, உலகத்தின் அதிகாரத்தை பற்றி பிடிப்பது ரீதியாகவும் இந்த இளைஞர்கள் மார்க்கம் சொன்ன முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரே முழு நோக்கமாக வைத்துக்கொண்டு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு சத்திய பிரச்சாரத்தை கடந்த ஒரு 3.5 மாதங்களாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அஜெண்டா இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை. ஆண்டாண்டுக்கு ஒவ்வொரு முறை இது வெவ்வேறு பேர்களில் நாம் இளைஞர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இளைஞர்களை பற்றி இன்றைக்கு கவலைப்படக்கூடிய இடத்தில் இளைஞர்களை வைத்து கட்சி நடத்துபவர்களை கவலைப்படவில்லை, இளைஞர்களை வைத்து பள்ளிவாசலை கட்டமைப்பவர்களை கவலைப்படவில்லை. ஆனால் இந்த பள்ளியில் இளைஞர்கள் கிடையாது, மிக மிக குறைவான அளவு இளைஞர்கள். காரணம், இந்த பள்ளி அமைக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் இந்த ஊரினுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு ஒத்து வரல. பல இளைஞர்கள் சேரல, நான் கல்யாணத்தை முடிச்சினாலும் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் தான் இளைஞர்கள். ஆனால் இந்த இளைஞர்களை மார்க்க ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, மறுமை சிந்தனை கொண்டவனாக நபிகளார் உருவாக்கியதை போன்ற அந்த இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும், நாமும் அவர்களும் பக்குவப்பட வேண்டும் என்பதை ஒரு அஜெண்டாவாக எடுத்து இந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாநாட்டையும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நாம் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு
இளைஞர்கள், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், வாலிபர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும், ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த மாநாட்டில் நீங்கள் பெரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள். காரணம், இந்த மாநாடு 2 நோக்கம். இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு நோக்கம் என்பதோடு ஆளும் வர்க்கத்திற்கு நம்முடைய கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம். அதை நீங்கள் புரிந்து கொண்டு வாலிபர்களை அதிகமாக இந்த மாநாட்டிற்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும், நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முதலாவதாக நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த வார ஜும்மாவிலிருந்து அடுத்த 3 வாரங்கள் அதற்காக பெயர் பதிவு செய்யப்படும். கீழே நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள், ஆண்கள் பகுதியில் ஆண்களும், பெண்கள் பகுதியில் பெண்களும் இருப்பார்கள். மாநாட்டில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிப் தொழுகையை தொடர்ந்து நம்முடைய பள்ளியில் வைத்து பொது மஷூரா என்பதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் என்று கூட இதை சொல்லலாம். இன்றைக்கு இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த மார்க்க பிரச்சாரத்தை சொல்லி அவர்களை வழிபாட்டு ரீதியாக ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்கு தொடர் தனிநபர் தாவாக்களை சந்திப்பதற்கு, வீடு வீடாக சென்று மக்களை, இளைஞர்களை, இளம் பெண்களை சந்திப்பதற்கான ஒரு காரியத்தை, செயல் திட்டத்தை வடிவமைப்பதுதான் நாளைய தினத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தின் நோக்கம். எனவே அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் தாவா செய்ய வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் அத்தனை பேரும் நாளைய மகரிப் தொழுகைக்கு பிறகு இந்த பள்ளிவாசலில் அந்த மஷூராவிலே கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுநாள் மகரிப் தொழுகையை தொடர்ந்து ஏரலில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. மௌலவி MS சுலைமான் ஃபிர்தௌசி அவர்களும் மௌலவி அப்துல் அசீஸ் MIC அவர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி வளாகத்திலிருந்து சரியாக 5 மணி அளவில் வாகனம் புறப்படும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய விருப்பமுடையவர்களும் உங்களுடைய பெயர்களை கீழே நிற்கக்கூடிய நிர்வாகிகளிடத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.